எத்த எத்த எங்க போனாங்க? அடுப்படியில வச்ச தீ அப்படியே இருக்கு. சூடு ஆறி போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வந்து சுட வைன்னு சொல்லுவாங்க. எத்த எத்த டீ சூடா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. எங்கன்னு தெரியலையே, எந்த இடத்துலயும் ஆளை காணோம். எத்த எங்க இருக்கிய மைனி? சொல்லுமா தங்கம், இப்பதான் தூங்கி எழுந்தியா? ஆமா மைனி, இந்த ராத்திரி எல்லாம் அழுது அழுது கண்ணெல்லாம் பூத்து போய் சொட்டு தூக்க கூட இல்ல, ஒரே தலைவலி. இப்ப விடிய காலப்புறதான் லேசா கண்ணு முடுனேன். ஏத்தா இப்ப யாரு நீ எந்திக்கலன்னு கேட்டா? அடுப்படியில சூடா டீ போட்டு வச்சிருக்கேன், போய் குடிச்சிட்டு நல்லா படுத்து உறங்கு. காலையில சாப்பாடு செஞ்சதும் அப்புறம் எழுப்புறேன், சாப்பிடலாம். அட எங்க இருந்து இனி உறங்குறது? 5 மணில இருந்து எத்தன்னு நீங்க போடுற அலாரத்திலேயே யாருக்கும் தூக்கம் வராது போல இருக்கு. ஏன் எங்க ஆத்தல காணுமா? ஆமா தங்கம், ராத்திரியும் சாப்பிடல அவங்க. காலையில எழுந்து டீ போட்டு கொடுன்னு சொன்னாங்க. போட்டு வச்சுட்டு இந்த மாட்டு சனி அள்ளி கொட்டிட்டு வர்றதுக்குள்ள எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க போயிருப்பாங்க? என்னைய பத்தி யாருக்கிட்டையும் பொணைச்சு சொல்லதான் போயிருப்பாங்க. தங்கம், உன்னைய பத்தி யாருக்கிட்டையும் சொல்லி அவங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏமா சரி, அது நடந்தது நடந்து போயிடுச்சு, அப்படியே விட்டுடுமா. சரி சரி, எதையும் நான் பேச விரும்பல. இந்த மைனி, நான் ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கேன். ஏமா ஏன் இப்ப திடீர்னு ஊருக்கு? இருந்துட்டு போயேன் 2-3 நாளைக்கே. ஐயா வேணாம் வேணாம், வந்து 2 நாள் பட்டதே போதும். நான் கிளம்புறேன் என் வீட்டுக்கு. இம்பிட்டு காலையிலேயே கிளம்புறேன், சாப்பாடுலாம் செய்யறேன், சாப்பிட்டுட்டு போயேன். மைனி இப்பவே ஒன்னும் கிளம்பல. அந்ததுலேருந்து ஒரு நாள் கூட ஒரு நல்ல சோறு சாப்பிட்டு பார்க்கல. மத்தியானத்துக்காவது கோழிக்கறியோ இல்லை ஆட்டுக்கறியோ எடுத்து ஆக்கி வைங்க, சாப்பிட்டுட்டு பிறகு இந்த வெயிலாம் சாஞ்ச பிறகு கிளம்புறேன். சரிதா தங்கம், சரிம்மா. பிறகு மைனி, உங்க சேலை ஒரு 2-3 நாளா இருந்தது, போகல, அதை நான் எடுத்துக்கிட்டு போறேன். காணும்னு தேடாது. என்ன சேலையா? எந்த சேலைமா? அந்த அளவுக்கு நல்ல சேலை நான் எதுவும் வச்சிருக்கலையே. என்ன மைனி நீங்க பீரோல்ல பார்த்தா 5-6 சேலை புது சேலை மாதிரி இருக்கு, நல்ல சேலை எதுவும் இல்லைங்கிறிய? ரோஸ் கலர் ஒன்று, அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் ஒன்று, பச்சை கலர் ஒன்று, 3 சேலை இந்த கல்லு வச்ச மாதிரி இருக்க, அதுதான் சொல்றேன். அத்தாடியாத்தி, இதெல்லாம் எப்ப இவ பார்த்தான்ட்டு தெரியலையே. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்க மாதிரி இருக்கா, எப்படி ஆரஞ்சிருக்கா பத்தியா? என்ன மைனி எடுத்துக்கிட்டு போறேன்னு சொல்றேன், ஒன்னும் பேசாம நிக்கிறிய? இதான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றல, அப்புறம் நான் வேற என்ன பேசுறது? பரவாயில்ல எடுத்துக்கம்மா, உனக்கு இல்லாத சேலையா? இன்னும் 2 கூட சேர்த்து எடுத்துக்க. இப்போதைக்கு அது போதும், அடுத்த வட்டம் வந்தா எதுவும் புதுசா வாங்கி வைங்க. நான் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நல்ல சேலை கிடைக்காது மைனியே. சரிம்மா, வாங்கி வைக்கிறேன். அப்புறம் புளி வாங்கி வச்சிருக்கியால, அதுல ஒரு 5 கிலோ புளி எடுத்துட்டு போறேன்னு. வாங்கினதே 10 கிலோ புளி தான் இந்த வருஷம், இதுல 5 கிலோ நீ எடுத்துக்கிட்டேன்னா நான் என்னத்த பண்றது? சரிம்மா எடுத்துக்கம்மா. மைனி, அம்மா மொளமல்லி அரைச்சி தரேன்னு சொன்னிச்சு, அரைச்சிட்டியலா இல்லையா? ஐயோ, சொன்னது இப்பதான் ஞாபகம் வருது. மிளகா மல்லி வாங்கி அப்படியே இருக்கு, காய போடல. என்ன நீங்க? ஐயோ, நான் போன பிறகு அரைச்சி நீங்க மட்டும் வச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? நல்ல ஆளுதான் மைனிய. அட ஏன் தங்க நீ வேற, வீட்டுல நடக்கிற பிரச்சனையில அதெல்லாம் எங்கிறது நான் காய வைக்கிறது? காலையிலே வெய்ய நல்ல சுள்ளுன்னு அடிக்குது, கொண்டு போட்டா ஒரு 1/2 மணி நேரத்துல காஞ்சிரும். அப்புறம் மில்லுல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன், நீ போகையில ரெடி ஆயிடும், நீயும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போலாம். சரி மைனிய. காலையிலே குளிச்சிட்டியலா? இன்னும் இல்லத்தா, இந்த துணி கிடக்கு, துவைக்கணும், துவைச்சிட்டு தான் குளிக்கலாம்னு இருக்கேன். அப்படியே மைனிய என் 2 சட்டை 2 துவைக்காம கிடக்கு, அதை மட்டும் சேர்த்து துவைச்சு போடுறீங்களா? இந்த மீனாட்சி எங்க? 2 நாள் சரியா அவளை பார்க்கவே முடியல. அவ இங்கனதான் இருக்கா, அவ எங்க போறா? சரிங்க மைனி, நீங்க போய் பாருங்க. சரிங்க மைனி, வேற எதுவும் எனக்கு தேவையான பொருள் இருக்கான்னு பார்த்து நான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்றேன். சரிதா, சரி. நம்ம வீட்டுல இருக்கிற காத்தாடியை விட இங்க இருக்கிற காத்தாடி நல்லா சுத்துது. போகையில அதை கழட்டி வாங்கி எடுத்துக்கிட்டு போகணும். கழட்டி வாங்கி வேற எடுத்துட்டு போறியா? இன்னும் 4 நாளைக்கு இங்க தங்கியிருந்தா குடும்பம் நல்லா விளங்கிடும். புளி வேணுமா, மிளகாத்தூள் வேணுமா, எண்ணெய் வேணுமா, சக்கரை வேணுமா, தோரமேறு வேணுமா? இவ என்னத்தை தான் அப்ப அங்க குடும்பத்தை நடத்துறா? கடையில எதுவும் பொருள் பட்ட வாங்குவாளா வாங்க மாட்டாளா? எல்லாத்தையும் இங்க இருந்தே ஆட்டிக்கிட்டு போலன்னு பாக்குறேன். ஆனா இது என்ன நமக்கு புதுசா? பழகி போனது தானே, போய் தொலையட்டும். இன்னும் என்னம்மா மிச்சம் இருக்கு? அந்த பத்திரத்தை பத்தி அண்ணங்கிட்ட தங்கம், அண்ணன் அந்த பத்திரத்தை வாங்கிட்டே கொடுத்து அனுப்ப சொல்லிவிட்டாருமா. மைனியே, இது ஒண்ணு நானே கேட்டு வாங்கிட்டு போகல, நீங்களும் என் புருஷனை கேவலப்படுத்தி பேசினதாலதான் எனக்கு கோபம் தாங்க முடியாத. ஆசை கொடுத்துட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிக்கங்கன்னு சொல்லிவிட்டேன். 1000 தான் அண்ணன் தங்கச்சி உறவா இருந்தாலும் காசு பணம்னு வந்துட்டா எல்லாரும் வேற வேறதான் மைனியே. காசு பணத்துக்கு முன்னாடி சொந்தம் பந்தம் எல்லாம் சும்மா ஒன்னும் இல்ல. சரித்தா, சரி, நீ சொன்ன பிறகுதான் எனக்கு எல்லாம் புரியுது. காசு பணம்னு வந்துட்டா நாத்தனாராவது மாமியாலாவது யாரையும் பார்க்க கூடாது. இப்பதான் நானும் புரிஞ்சுக்கிட்டதா. என் கண்ணை திறந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பட்டிய நமக்கு திருப்பி போட்டுட்டு போறாங்க. மாங்காய பாக்க வாயெல்லாம் ஊறுது, கழுவி வேற இது என் கையில கொடுத்து அமிச்சிருச்சு. ராசாத்தியக்கா, வாமா சின்ன பண்ணு, பாவா என்ன இது கையில தட்டு? அந்த இத முதல்ல புடி. உன் மாமியா இந்த மாங்காய உன்கிட்ட குடுக்க சொன்னுச்சு. ஏன் மாமியலா எங்கடி இருக்காங்க அவங்க? மாமியார் கூட மாந்தோட்டத்துக்கு மாங்காய் ஊருக்கு போயிருக்காங்க. மாந்தோட்டத்துக்கு போயிருக்காங்களா? யார் அவியல அங்கெல்லாம் போச்சனது? எங்கேயாவது போயிட்டு வரட்டவன், போனதுக்கு இந்த மாங்காய் மிச்சப்படுதுல, இந்த புடி. நல்லா காய் மாங்காவா இருக்கு, அதுல எடுத்து உப்புல ஊறப்பட்டு அப்படியே ஊறுகாய் போட்டு வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும்க்கா.
அம்மா நீ 2 எடுத்துக்கியாமா? ம், எடுத்துக்கட்டுமா? எடுத்து சாப்பிடுதா. சாப்பிட்டுட்டு இந்த அப்படி திண்ணையில வச்சுட்டு போ. நான் வேற பைப்பை திறந்து போட்டுட்டு வந்தேன். துணி அலசணும், அலசிட்டு வார என்ன. சின்ன பொண்ணு உனக்கு எதுவும் வேலை இருக்காட்டி? இல்லக்கா இல்ல எந்த வேலையும் இல்லை. ஏன்க்கா மாங்காய் எதுவும் செய்யணுமா, வெட்டணுமா, அறியணுமா சொல்லு, செய்கிறேன். சின்ன பொண்ணு இந்த உள்ள மொளாமல்லி வச்சிருக்கான், எடுத்து சித்த காய வச்சுட்டு பிரியா இருந்தா வேணா இந்த மாங்காய் எப்படி சித்த கீத்து போட்டு வையாமா? சரிக்கா, சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இந்த இன்னும் 4-5 துணி தான் கிடக்கு, அலசிட்டு காய வச்சனா இந்த அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரம் காஞ்சு போயிடும். சரிக்கா, சரி சரி, போ போ. மொளாமல்லி தான் அந்த அங்கன தான் வச்சிருக்கேன், எடுத்துக்கண்ணே. பாத்துக்கமா, செத்த நான் வர வரைக்கும் பக்கத்துலயே உட்காந்து பாத்துரு. இக்கா பக்கத்துலயே உட்காந்து பக்குவமா பாத்துக்கிறேன், போக்கா, நீ பயப்படாத போ. மாம்பழம் மாம்பழம் கவா மாம்பழம் செல்லத்து மாம்பழம் இதுதான்டா அழகா எடுத்து உன்னை அப்படியே நான் தான் திங்க போறேன். சின்னப்பனே, இன்னைக்கு மாங்காய் வேட்டை வெளுத்து கட்ட வேண்டியதான். இது வெறுமனே சாப்பிட்றதுக்கு பதிலா உப்பும் கொஞ்சம் மிளகுத்தூளும் வச்சு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்டா இருக்கும். ராசத்தியக்க வேற மொளாமல்லி காய வைக்க சொல்லிச்சுல, அப்படியே உள்ள போய் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்துட்டு வந்துடலாம். போறதான் போறோம், ஒரு காய் எடுத்து தின்னுக்கிட்டே போலாம். என்ன ருசி, என்ன ருசி! இப்படி ஒரு ருசியான மாம்பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை. மாம்பழ சீசன் தான், மாம்பழ சீசன் தான். இதுக்காக எத்தனை வருஷம் வேணா காத்திருக்கலாம். மல்கோவா மாதிரி லட்டு லட்டா இருக்கு. மாங்காயே இம்புட்டு டேஸ்டா இருக்குன்னா மாம்பழம் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏய், நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா அதுக்காக நம்ம பொறுமையா காத்திருந்துதான் ஆகணும். கொஞ்ச நேரம் இரு. இவரை பாக்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல, எல்லாம் சரியா முடிச்சு கொடுத்துருவாங்கல்ல. ஏய், இவருக்கு தெரியாத ஆளே இல்லடி. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இவருக்கு ஆள் தெரியும். வாங்க மிஸ் டயனா. வந்துட்டார் பாரு. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை எல்லாம் என் பொண்ணுக்கு தான். சொல்லுங்க, என்ன ஹெல்ப் வேணும்? என்ன தேடி வர்ற காரணம்? நான் மிஸ் டயானால மிஸ்ஸஸ் டயானா. உன்னை இப்ப கேட்டாங்களா? வாய மூடு, அதிகமா பேசாத. அம்மா எல்லாம் பேசிக்கிறேன். என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. இவளோட கல்யாணம் தான் இப்ப இவளுக்கு பிரச்சனையாவே வந்து நிக்குது. என்ன பிரச்சனை? டைவர்ஸ் எதுவும் வாங்கி கொடுக்கணுமா? ஐயோ, அதெல்லாம் இப்ப எதுவும் வேணாம். இப்ப வேணானா இப்போ அது தேவைப்படுமா? கட்டாயம் தேவைப்படும். தேவைப்படும் போது சொல்றோம். அப்போ இப்போ என்ன பிரச்சனை? என்னன்னா, என் பொண்ணோட வீட்டுக்காரருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. என் மாப்பிள்ளைய ஏமாத்தி எல்லா சொத்தையும் அவங்க அண்ணன் அவரோட பேருக்கே எழுதிக்கிட்டாங்க. சிச்சோ, அப்புறம்? இப்போ என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தாத குறையா நடத்துறாங்க. சொத்து கேட்டாலும் சொத்துல பங்கு கிடையாது, எல்லாம் நானா வாங்கினதுன்னு ஏமாத்துறாங்க. அதான் உங்களால முடிஞ்ச உதவி எதுவும். போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணா கொடுக்கலாமா? இல்ல அதெல்லாம் வேணாம். பிறகு வேற என்ன நான் ஹெல்ப் பண்ணணும்? என்ன ஹெல்ப்னா, சொத்தை நான் எப்படி எப்படியே கேட்டு பார்த்துட்டேன். அவங்க தர மாதிரி தெரியல. மாமியாருமே சொத்து அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்றாங்க. அதனால நான் என்ன கேட்டேன்னா, என் வீட்டுக்காரருக்கு மெக்கானிக்கல் கடை வைக்க அவங்க கிட்ட இருக்க சொத்தெல்லாம் அடமானம் வச்சு லோன் போட்டு கடை வச்சு கொடுங்கன்னு கேட்டேன். பிறகு அவங்க என்ன சொன்னாங்க? முடியும்னு சொன்னாங்களா, முடியாதுன்னு சொன்னாங்களா? சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. சொத்து பத்திரத்தை வச்சு லோன் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதானே, தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். சும்மா ஒரு 2 நாள் ஒர்க் தான். ஒரு சைன் ஒன்று போட்டா போதும். எவ்வளவு லோன் வேணுமோ எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். அது மட்டும் செஞ்சா பத்தாது. வேற என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன ஹெல்ப் கேட்டாலும் நம்ம கிட்ட இல்லன்ற வார்த்தையே வராது. என்னுடைய பெரிய மாமா பேர்ல இருக்கிற சொத்தை அவங்களுக்கு தெரியாம எப்படியாவது என் பேருக்கு மாத்தணும். அது உங்களால பண்ண முடியுமா? இத பண்ண முடியாதா? ஜஸ்ட் ஒரு கையெழுத்து தான். உங்க வீட்டுக்காரரோட அண்ணன் எப்படி கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்சவரா இல்ல? இல்ல இல்ல இல்ல, விவரம் தெரிஞ்சாலாம் கிடையாது. கொஞ்சம் முட்டாள் தான். அதனால ஈஸியா ஏமாத்திடலாம். ஆனா நானா செய்யறது பிரச்சனை ஆயிடும். சொத்து மாத்திட்ட பிறகு வர பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன். இப்போ மாத்தி கொடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. கட்டாயம் தாராளமா செஞ்சு கொடுக்குறேன். லோன் வாங்கி கொடுத்துட்டு சொத்தையும் என் பேர்ல மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். பணத்தை பத்தி இப்ப எதுக்கு? முதல்ல நீங்க சொன்னதை முடிச்சு கொடுக்குறேன். அதுக்கு பிறகு வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆளுக்கு 50-50. என்ன 50-50யா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, உங்களுக்கு லோனும் வாங்கி கொடுத்து உங்களுக்கு சொத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி தரேன் இல்லையா? நாளைக்கு சட்ட சிக்கல் வந்ததுன்னா நான் தானே பிரச்சனையில மாட்டணும். அப்படியா? சரி, நீங்க முதல்ல முடிச்சு கொடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். பிறகு நாங்க கிளம்பட்டுமா? எப்ப வீட்டுக்கு வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் வரும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். உங்களை எனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கணுமா இல்ல? நான் தான் தகவல் சொல்லி வர சொன்னேன்னு சொல்லிடுறேங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி, ஓகே. எனக்கு அடுத்த ஒரு கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கணும். கிளம்புறேன். வேலையை சரியா முடிச்சு கொடுத்துருங்க. உங்க அம்மா கிட்ட கேளுங்க, வேலையை முடிக்கிறதுல நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு. காரியத்துல கண்ணா இருப்பேன். சரியா? நான் கேக்குறத மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்க. ஆமா, பாதிக்கு பாதி கேட்குற அந்த ஆளு முடிச்சு கொடுப்பானா? இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம். என்னடி உனக்கு? உனக்காக அம்மா என்னென்ன செய்யறேன்னு பாத்துக்க. போலி டாக்டர் கேட்டேன்னு போலி டாக்டர் அரேஞ்ச் பண்ண. இப்ப திருட்டுத்தனமா ஒருத்தன் சொத்தையே எழுதி வாங்க பாக்குற. அதுக்கு உனக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாம் யாருக்காக செய்யற? உன் பொண்ணுக்காக தானே. நாளைக்கு எல்லா சொத்தும் என் பேர்ல வந்துச்சுன்னா முழுசா ஆண்டு அனுபவிக்க போறது நீதான். நான் உன்னை எப்படி வாழ வைக்கிறேன்னு பாருமா. இதெல்லாம் உன் புருஷனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வராதாடி?
அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நேக்கா ஆளை கட்டி விட்டுட்டு வந்துடலாமா. அந்த சிடுமூஞ்சி கூட எல்லாம் யார் குடும்பம் நடத்துவா? அவனும் அவன் மூஞ்சும். ஆனா ஒண்ணு, எனக்கு இந்த டாக்டர் நினைச்சாதான் பயமா இருக்கு. அவன் வேற ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடணுமா. ஏய் டயனா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா 2 பேரும் கிடைச்சதெல்லாம் அமுக்கிக்கிட்டே வெளிநாட்டுக்கு போயிடலாண்டி. சரிம்மா, கண்டிப்பா கிளம்பிடலாம். ஆனா எல்லாம் முடியணுமே. எல்லாம் முடியற வர நீ தான் கொஞ்சம் உன் வாயை அடக்கிக்கிட்டு இருக்கணும், புரியுதா? சரிம்மா, இந்த வாட்டி என் டிராமாவை பாரு, நீ ஏன் அசந்து போயிடுவ. சரி சரி, இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது நமக்கு ஆபத்து. வா கிளம்பலாம். இந்த மாங்காட்டி திங்கிறது என்ன ஒரு டேஸ்ட். எல்லா மாங்காட்டையும் அடுப்புல போட்டு சுட்டு எடுத்து சாப்பிடணும். ஐயோ, என்ன அதுக்குள்ள மாங்காயெல்லாம் காலி ஆயிடுச்சு. அவ்வளவு மாங்காயை தின்னப்பட்டோம். ஆனா தின்ன மாதிரி ஒன்றும் தெரியலையே. என்ன இது ஒரு மாதிரி வருது. ஐயோ, வயிற்ற கலக்குது. ஐயோ, காலையில பாத்திரம் நல்லா தானே போனோம், எதுக்கு இப்படி வயிற்ற போட்டு இப்படி கலக்குது. ஐயோ, உட்காந்து இடத்த விட்டு எந்தோ அம்புட்டுட்டேன். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே சின்ன பண்ணு. ஐயோ ஐயோ, பேண்ட்லயே போயிட்டோம். போச்சு போச்சு, மோசம் போச்சு. தின்ன மாம்பழம் வெளியில வந்துச்சு, அம்புட்டுதான் கதை நாரிடும். என்ன பண்ண யாத்தி, மாங்காய் எல்லாம் வெட்டி வச்சிட்டியா? ஏ சின்னப்பண்ண, என்னடி மாங்கொட்டை எல்லாம் அப்படி தனியா வெட்டி வச்சு வச்சிருக்க? ஐயோ, நான் ஒரு கூரை தச்சிருக்கி. எப்படி மாங்காயை வெட்டி ஊறுகாய் போடணும்னு உங்ககிட்ட சொல்லாம போயிட்ட பாரு. குழம்பு கட்டுற மாதிரி வெட்டி போட்டு பட்டியா? ஐயோ, இப்ப மாங்கொட்டை எல்லாம் வீணா போச்சு. ஐயோ, அம்மா வயிற்ற கலக்குதே. ஐயோ, என்ன பண்றது, போயிடுவோம்ல இருக்க பேண்ட்லயே. நம்ம கூட இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ, இந்த அக்கா வீட்டுல எதுவும் அசிங்கம் பண்ணிட்டோம். போச்சு, அசிங்கம் அசிங்கம். நான் பாட்டுக்கு கேக்குறேன், என்னடி நீ திரு திருன்னு முழிக்கிற? ஏக்கா ஏக்கா, வயிற்ற கலக்குது ஏக்கா. வயிற்று கலக்குதா? ஏண்டி, மாங்காய் தின்னதா? அச்சோ, வெயிலுக்கு அதுக்கும் மாங்காய் தின்னு சூட்ட கலப்பிடுச்சா? என்ன ஏதோ ஒரு கெட்ட வாடை அடிக்குது. அக்கா, என்னக்கா ஏதோ ஒரு கேவலமான வாடை அடிக்குது? ஆஹா, பிராண்டிலேயே போயிட்டோமா? காத்துல வாடையெல்லாம் இந்த பக்கம் போயிடுச்சா? வசதி வந்ததும் வாடை அடிக்குதுங்கிறா. போன மாதிரி ஒன்னும் தெரியலையே, வயிற்ற கலக்கிக்கிட்டு தானே இருக்கு. என்னடி வாடை அடிக்குது? இந்த சின்ன பொண்ணு மாங்காய் வெட்டி வச்சிருக்கா, அந்த வாசனையா இருக்கும். ஏன் கீழே பார்த்து பார்த்து இந்த மல்லிகாய் வச்சிருக்க, இந்த பக்கம் வா. ஏதுடி மாங்காய்? இந்த அக்காவோட மாமி ஏதோ கொடுத்துச்சு. என்னடி ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சு? மாங்காய் கொண்டு வந்தா 2 தின்னுட்டுமான்னு கேட்டா எடுத்துக்கடின்னு சொன்னேன். அதான் தின்னது வயிற்று கலக்குது போல இருக்கு. வயிற்று கலக்குதுன்னா ஏன்டி இங்கேயே உட்காந்துருக்க? ஏந்து போக வேண்டியதானே? ஐயோ பாவியே, எந்திரிக்க பிடிச்சாடா, எந்திரிக்க மாட்டேடாடியே. சரிம்மா சின்ன பொண்ணு, வெட்டி வச்ச மாங்காய் எங்க இருக்கு? எடுமா, நான் அந்த ஊறுகாய் போடுறேன். வெட்டி வச்ச மாங்காய் எல்லாம் வயிற்றுக்குள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்சுது. மாங்காய் ஊறுகாய் போடப்பட்ட எண்ணெயை உரிச்சு உப்பு கட்ட போட்டு வழியில. இவ பாட்டுக்கு புலம்புறா. ஐயோ சின்ன பொண்ணு, இனிமேலும் இந்த இடத்த உட்காந்தோம் அப்படிதான். ஐயோ ஏக்கா, வசதி 2 பேரும் அப்படி உள்ள போகல. என்ன ஆச்சு? இதுக்குள்ள போனா ஏன் சொல்ல? ஏய், மாங்காய் எங்க இருக்குன்னு கேக்குற, வாய் திறக்க மாட்டேங்கிற. பாவி தட்டாளி, மாங்காய் எல்லாம் என் வயிற்றுக்குள்ளதான் இருக்கு. மாங்காய் எல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கா? அந்த தட்டுல உள்ள அவ்வளவு மாங்காய் தின்னுபிட்டியா? ஆமாக்கா, ஒத்த காய் எடுத்து தின்னு பார்த்தா ரொம்ப ருசியா இருந்ததா, அதான் ஒட்டு பத்தி தின்னுட்டேன். ஏக்கா ஏக்கா ஏக்கா, இப்ப என்ன எதுவும் செஞ்சிடாத ஏக்கா. ஏக்கா, என்னால வயிற்ற கலக்குது, தாங்க முடியல ஏக்கா. ஏக்கா, ஆய் முட்டிக்கிட்டு வருதுக்கா, விட்டாய்க்கே எடுத்துருவாக்கா. ஏக்கா, எப்படியாவது என்னைய கூப்பிட்டு பாக்கா. இதெல்லாம் தேவையா? கொஞ்சமாவது வயசு பொம்பளை மாதிரி நடந்துக்கடி. வயிற்று கலக்கிறதுக்கு வயசு பொம்பளுக்கு என்னடி வித்தியாசம் இருக்கு? உனக்குலாம் வயிற்ற கலக்கவே கலக்காதா? ஐயோ கடவுளே, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுப்பா. என்னால தாங்க முடியல, இனிமேல என்னால முடியாது. ஏய், மரியாதை எழுந்து போயிடு. குடும்பம் நடத்துற வீட்டுல நாசகசம் பண்ண அம்பிடுதேன். அவ்வளவுதான் உன் ஃப்ரெண்டு சிப்பா. ஆபத்துல உதவுறன விட ஆய் வர்ற அவசரத்துல உதவுறதா உண்மையோட நண்ப. ஏக்கா ஏக்கா, என்னால முடியலக்கா, எழுத போயிடுவேன் ஏக்கா. இப்ப நான் இப்ப மரியாதையே எழுந்து போகல, அப்புறம் என்ன செய்வேன்னு தெரியாது. வாங்கடி, போக சொல்லலாம். பேய் அடிச்சு கூட தாங்கிக்கலாம், ஆனா ஆய் வந்தா தாங்க முடியாது யாராலையும். என்னால இனி ஒண்ணும் பண்ண முடியாது. ஏக்கா, என்னைய மன்னிச்சிரு. ஐயோ ஐயோ, கன்றாவி வீடு முழுக்க என்ன பண்ணி வைக்கிற பாரடி வசதி. கொல்ல பெருமா ஓடுடியே. எனக்கு தெரியும், உன் வாயை மூடு. ஐயோ, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு மாங்காய் கொண்டு யாருக்கு அவகிட்ட கொடுத்ததே? ஏய், நான் எங்கடி அவகிட்ட கொடுத்தேன்? மாமியை கழுவிதான் கொடுத்து அனுப்பிருக்கு. போச்சு, மாங்காய் போச்சு, வீடு நாசமா போயிடுச்சு. அழகா வழியில எல்லாம் என்ன நாத்து அடிக்குது பாரு. ஐயோ, சரி வீடுக்கா, ஏதோ அவசரத்துல பண்ணி போட்டா. அடி போடி, அவளை சும்மா விடதா இல்ல. அவ ஆய்ப்பை அசிங்கம் பண்ணி வச்சத அவளையே வந்து கழுவ சொல்லு. ஐயோ ஏ கரும, என்ன நாறுது நாத்தமா. காலையில வெய்ய நல்லா அடிக்குதுன்னு சொல்லி நான் மொளாமலையே சித்த காய வைக்க சொன்னாடி, அதுக்கு கொடுத்து தண்டை வேலையாடிது. ஐயோ கடவுளே, நான் என்னத்த சொல்ல ராமா. சரி அதெல்லாம் விடு. நேற்று சொன்ன மாமா கிட்ட அந்த விஷயத்த சொன்னியா இல்லையா? என்ன விஷயம் முடியா? சொத்தெல்லாம் உன் பேத்துக்கு மாத்த சொல்லிட்டேன். ஐயோ மறந்தே போயிட்டேன். என்னக்கா நீ, எம்பிட்டு முக்கியமான விஷயம்? மாமா உள்ள இருக்காரா? சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். இப்பதான் வந்தாரு போல இருக்கு, உள்ளதான் இருக்காரு. அப்படியே போடுவா, அவர் காதுல போடு விஷயத்த, நான் கூட சேர்ந்துக்கிறேன். சரி வா. ஏத்தா, நீ உள்ள போய் பேசிக்கிட்டு இரு. நானும் உன் கூடவே வந்தா சந்தேகப்படுவாரு. நான் அந்த முளாமல்லி அள்ளிட்டு வரேன். இப்பவே அல்றேன், இன்னும் கொஞ்சம் காயட்டுமே. ஏட்டி, அண்ணாந்து வானத்தை பாரு. என்னக்கா இது, வானம் இப்படி இருட்டுது? என்ன எப்பவும் போல மழை தான் வரப்போது போல. நான் துணி துவைச்சாதான் முளாமல்லி காயப்பட்டதான் மழை வரும். அது என்ன அதிசயமா நடக்கிறதா? எப்பவும் நடக்கிறதானே? ஐயோ என்னக்கா இது? ஐயோ கடவுளே,
பேசிட்டு இருக்கும்போது என்னடி இப்படி கொட்டுது மழை? ஐயோ ஐயோ, 2 கூட துணி துவைச்சு போட்டனே, எல்லாம் நாசமா போச்சா? கீழே கிடக்குற மழைமல்லிய முதல்ல அல்லு. நீ போனா போகட்டும். வசதி வசதி அப்படி சித்த புடிடி. ஐயோ, கஷ்டப்பட்டு துவைச்சு போட்ட துணி எல்லாம் போச்சே. ஏக்கா, பகல்ல வெயில பல்ல காட்டுது, சாயங்காலம் ஆனா மழை ஏன் அப்படி பொழந்து கட்டுது? என்னத்த சொல்ல, எடுடி சீக்கிரம் போச்சு. 500 ரூபா மழை மல்லி போச்சு. மனுஷன் மாத்தாருன்னா என்னையும் வெட்டி கூறு போட்டுடுவாரு.